Okay, இது அப்படியே கவர் பண்ணு. எல்லாரும் கிட்ட வா. கவனிச்சீங்களா? வேலூர் கோட்டைக்குள்ள 3 மதத்தை சேர்ந்த கோயில் இருக்குன்னு சொன்னோமா? நம்ம இந்து கோயில் அங்கே பார்த்தோமா? இது வந்து முஸ்லீமோட இது மசூதி. ஆனால் இங்கே வந்து தொழுகை நடத்துறது இல்லை, புரியுதா? இது வந்து முஸ்லீம் கோயில் வந்து ப்ரேயர் பண்ணுற மசூதி. அந்த காலத்திலே இந்த வேலூர் கோட்டைக்குள்ளே கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை வந்ததுனால அது போலீஸ் பந்தோபஸ்து போட்டாங்க, நம்மளை உள்ளே விடுறதில்லை, வெளியே இருந்து பார்த்துக்கோம். ஓகேவா? இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவில் வந்து மத ஒற்றுமை, என்னது மத ஒற்றுமை, அது ஒரே இடத்துல 3 கோயில் இருக்குது, மத ஒற்றுமைக்காக கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த வேலூர் வந்து இங்கே ஒரு சிறப்பாக இருந்திருக்கு. ஓகேவா? அதே போல குண்டு போடுறாங்கல்ல, இப்பெல்லாம் பீரங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வண்டியிலலாம் இப்போ காமிப்பாங்க, டிவிலெலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்தது பீரங்கி. இது வந்து இரும்புன்னு நினைக்கிறேன், இரும்பு தான். இது வந்து இரும்பு தான். அது 2 பக்கம் இருக்கு பார்த்தியா? இதுதான் பேரிங்கி. இது உள்ளே போட்டுட்டு இங்கே மருந்து வச்சு அதை இந்த தொலை மூடிட்டு இருக்கிறாங்க. இதில் வச்சு நெருப்பிச்சு அடிச்சாங்கன்னா அந்த குண்டு போய் எதிரில் போய் கரெக்டாக விடும். ஓகேவா? ரைட், பார்த்தீங்களா? உள்ளே போங்க, எதையுமே தொடாமல் பாருங்கள், கீழே என்ன எழுதியிருக்காங்கன்றதை பாருங்கள், அமைதியாக பாருங்கள். ஓகே. இது கூட ஒரே பாறையில் செதுக்கின, இது ஒரே பாறை, அதில் வந்து இந்த தொட்டி மாதிரி செதுக்கிக்கிறாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிறதுனா, அந்த காலத்தில் இந்த சிமெண்ட் எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இல்லை, அப்போ தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி கல்லுலேயே செதுக்குனது. இப்போ அந்த சிமெண்ட்டு கல்லெல்லாம் வந்து தொட்டி மாதிரி. இது வந்து வேலூரில் கிடச்சிது, இங்கே இருக்கிற ஒரு இடத்துல இன்னொன்று போது கிடச்சிது. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஓகேவா? தொடாது தொடாது தொடாது. ஓகே, போகலாமா? கால் விடு, கீழே விடு, கீழே விடு, நேரா நில்லு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. நேரா நில்லு.
சாப்பாடு ஒரு பாய் காமிச்சிருங்க. பிரதீப் சார் ஃபுல்லா லோட் பண்ணி முதல்ல நிறைய இருக்கும். இப்போ ஏதாவது எதிரி வந்தாங்கன்னா அகையில் விழுந்தாங்கன்னா முதல்ல பிடிச்சிக்கலான்ற மாதிரி. அதுக்கடுத்து சில பேர் உள்ளே வந்துட்டாங்க, யாராவது எதிரி பிடிச்சிட்டாங்கன்னா இது உள்ளே போட்டு அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை உள்ளே போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? ரைட் கம். அனிலா ஆமா, அது வந்து சண்டை போறதுக்கு பதிலாக இப்போ நம்ம பார்க்கறதுக்காக பொம்மை வச்சாங்க. அந்த பொம்மையெல்லாம் கூட எடுத்துட்டு போறாங்க, எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பொம்மை இருக்கு பாரு, அதுவும் நைட்ல பார்த்தா லைட்லாம் போட்டு சூப்பர். அப்படியே நம்ம என்ன பண்ண முடியும், சாம்பார்
பாய் பாய். இப்படி வந்துடுறேன். எல்லாமே நம்ம கல்லுங்களை எடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்களே தவிர எதுவுமே பேஸ்ட் போட்டது கிடையாது. எல்லாமே அடுக்குனது தான். தள்ளினீங்கன்னா போட்டு ஃபோர்ஸாக தள்ளினீங்கன்னா விழுந்துடும் அந்த கல். எடுத்து எடுத்து அடுக்கி வச்சுக்கிறது. இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் பூசுனது, சிமெண்ட் வச்சு பூசுனது. ஐயோ யாரு உருட்டி விட்டு சர்க்கா மரம் பசங்க வாங்க வாங்க வாங்க. மட்டும் கட் பண்ணி எடுக்கிற பாத்தியா தமிழே. எதிரிங்க வராங்கன்னு சொன்னா இங்கிருந்து என்ன பண்ணாங்க, வில்லு விட்டு வில்லு. அப்போ அந்த காலத்தில் அம்பு வில்லு எல்லாம் இருக்கும். அப்புறம் துப்பாக்கி இருந்தா கூட இங்கிருந்து சுடுவாங்க. ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், எதிரிங்க வரவங்க இங்கிருந்து சுட்டலாம். அவங்க திருப்பி சுட்டா என்ன பண்ணலாம், இவங்க டக்கு நீங்க ஒதுக்கிக்கலாம். புரியுதா? இவங்களுக்கும் சேஃப்டி, அதே நேரத்தில் எதிரி வரவங்க ஈஸியாக சுடுறதுக்கும் வழி. அதுக்கு உண்டான இதுதான் இது கட்டி வி ஷேப்பில் இருக்கும் பாரு, பார்வை நல்லா தெரியணும். பாரு சூப்பரா இப்ப அங்க போனோம் நம்ம. தெரியுதா? நீங்க கால் தூக்கி போட்டு
முடியலடா. சும்மா ஒரு அரை நிமிஷம் தான் மனசுல தங்குற மாதிரி அதை யோசனை பண்ணிப்பாங்க. அந்த நினைப்போட தமிழ்நாடு இது வந்து நாகலிங்க மரம். இது நாகலிங்க பூ மரம். அப்படியே இலையெல்லாம் கில்லாதீங்கப்பா. அதுக்கா பார்த்துட்டோம், அழகா பார்த்துட்டோம். இலையெல்லாம் கில்லாது, அழகா செம்பருத்தி, ரோஸு, ஒயிட் ரெண்டு. வெரி குட். இது சுரங்கப்பாதை. இதை பார்க்கலாம். அப்படியே அப்படியே கிட்ட வந்து அப்படியே இதையும் கவர் பண்ணணும். ஓகே, அப்படியே வழி விடு. முதல்ல நான் சொல்லிடுறேன், அப்புறம் பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஏய் கிட்டவா, எல்லாரும் அப்படியே அப்படியே முதல்ல கவனிச்சியோ, அப்புறமா சுத்தி பாரு. ஓகேவா? வழி விடு. இதுதான் சுரங்கப்பாதை. அந்த காலத்துல அரசர்கள் உள்ள இருப்பாங்க. திடீர்னு எதிரிங்க வந்து தாய்கிட்ட உள்ள வரும்பொழுது அரசர்கள் வந்து உயிர் தப்பிக்கணும். அப்ப எப்படி தப்பிக்கிறதுனா இதை விட்டு வெளியே போகணும். வெளியே போனால் வழி இருக்குதா? உள்ள ஒரு சுரங்கப்பாதை வச்சாங்க. இது வந்து நேராக விரிஞ்சிபுரம் கோயிலில் போய் திறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை அதை ப்ரூவ் பண்ணல. பட் ஆனால் இது வந்து சுரங்கப்பாதை. இது உள்ளவே போனால் பூமி கடியில் அப்படியே போயிட்டு எங்கேயோ ஒரு இடம் வெளியே வரும், அப்படியே தப்பிச்சு ஓடிடுவாங்க. அதுதான் சுரங்கப்பாதைன்னு சொல்கிறது. இதுதான் நம்ம வேலூர் கோட்டையோட சுரங்கப்பாதை. இப்போ தண்ணி இருக்காது, தண்ணி ரொம்ப
எடுத்துக்கிறா நாங்களும் பார்க்கலாம் இப்போ